ஹாய் செல்லக்குட்டீஸ். நம்ம வாழ்ற இந்த உலகத்துல ஒரு பெரிய மிருகம் வாழ்ந்துச்சு. ஆனா நம்மளால இப்ப அந்த மிருகத்தை பார்க்க முடியாது. அது என்னன்னு சொல்லுங்க? ஆமா, டைனோசரஸ். இந்த டைனோசர்கள்லாம் 75 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தது. நிறைய விதமான டைனோசர்களை பத்தி தெரிஞ்சுக்க நீங்க ஆர்வமா இருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம். நம்ம முதல்ல பார்க்க போறது டைரனோசரஸ் ரெக்ஸ். இத நம்ம டீரெக்ஸ்னு கூட சொல்லலாம். இந்த வகை டைனோசர் தான் எல்லா டைனோசர்களுக்கும் கிங். இத பாருங்களேன், 2 மாடி கட்டிடம் அளவுக்கு எவ்வளோ உயரமா இருக்குன்னு. இது ரொம்ப உயரமான உயிரினமா இருக்குல்ல, அதனால இதோட ஒவ்வொரு பற்களும் ஒரு பனானா சைஸ்க்கு பெருசா இருக்குமா. அப்புறம் இதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான தாடை கூட இருக்கு. உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சொல்லவா? இந்த வகை டைனோசர்களுக்கு சின்ன கைகள்லாம் இருந்திருக்கு. அதனால அதை வச்சு அது எப்படி வேட்டையாடுச்சுன்னு இப்போ வரைக்கும் விஞ்ஞானிகளுக்கு குழப்பமா இருக்குமா. அடுத்து நம்ம பார்க்க போறது ட்ரைசெராடாப்ஸ். இந்த ட்ரைசெராடாப்ஸ் பார்த்தீங்களா? இதோட ஃபேஸ்ல 3 பெரிய கொம்புகள் இருக்கு. என்னதான் இந்த டைனோசருக்கு 3 கொம்புகள் இருந்தாலும் இது வேட்டையாடி சாப்பிடாது, தாவரங்களை தான் சாப்பிடும். அடுத்து நம்ம பார்க்க போறது பிராக்கியோசரஸ். இந்த டைனோசருக்கு கழுத்து ரொம்ப நீளமா இருக்குல்ல. இதை பார்க்கறதுக்கு எனக்கு ஜிராஃபியோட கழுத்து மாதிரியே இருக்கு. இதோட நீளமான கழுத்து உயரமான மரங்கள்ல இருந்த இலைய சாப்பிட்றதுக்கு உதவியா இருந்திருக்கு. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சொல்லவா? இந்த பிராக்கியோசரஸோட வெயிட்டு 12 யானைகளோட வெயிட்டு. அப்புறம் இதோட ஹைட்டு 5 மாடி கட்டடம் அளவுக்கு ரொம்ப உயரமானதா இருந்திருக்கு. இங்க நிறைய டைனோசர்லாம் கூட்டமா ஓடுறத பாத்தீங்களா? இதோட பேரு தான் வெலோசிராப்டர். ரொம்ப வேகமா ஓடுற டைனோசர்கள்ல இதுவும் ஒண்ணு. இந்த வெலோசிராப்டர்லாம் என்னதான் பாக்குறதுக்கு சின்னதா இருந்தாலும் ரொம்ப புத்திசாலித்தனமா வேட்டையாடுமா. அடுத்து இங்க மெதுவா நகர்ந்து போற டைனோசரை பாருங்களேன். இதோட பேரு ஸ்டிகோசரஸ். இதோட முதுகுல எலும்பு தகடுகள் தெரியுதா? இது அதை வேட்டையாட வரவங்க கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்கு உதவியா இருந்திருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது ஸ்பைனோசரஸ். இந்த ஸ்பைனோசரஸ் அதிகமா தண்ணி கிட்ட தான் வாழுமா. ஏன்னா இது மீன்களை நிறைய வேட்டையாடி இருக்கு. அடுத்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சொல்லவா? இந்த டைனோசரஸ் நிலத்துல வேட்டையாடுறதை விட நீர்ல தான் அதிகமா வேட்டையாடி இருக்கும்னு விஞ்ஞானிகள்லாம் நம்புறாங்க. அடுத்து இதோ இந்த கடலுக்கு மேல பறக்கிறது பேரு டெரனோடான். இதுவும் டைனோசரஸ் வாழ்ந்த காலத்துல வாழ்ந்த ஒரு உயிரினம். அடுத்ததா இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன தெரியுமா? இது வானத்துல பறந்து போறதுக்கும் கடல்ல நிறைய மீன் பிடிக்கிறதுக்கும் தான் அதிக நேரம் செலவு செஞ்சிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது இகுவானோடான். இந்த வகை டைனோசர்கள்லாம் தாவரங்களை தான் சாப்பிடும். இந்த இகுவானோடனுக்கு நமக்கு இருக்கிற மாதிரியே கட்டை விரல் கூட இருக்கு. இந்த கட்டை விரல் மூலியமா அது தன்னை பாதுகாத்து கொள்ளவும் அப்புறம் தாவரங்களை பிடிச்சி சாப்பிடவும் பயன்படுத்துது. அடுத்து இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன தெரியுமா? விஞ்ஞானிகளால் பெயரிடப்பட்ட முதல் டைனோசர்கள்ல இதுவும் ஒன்று. கடைசியா நம்ம பார்க்க போறது பிளிசியோசரஸ். இதுவும் டைனோசரஸ் வாழ்ந்த காலத்துல வாழ்ந்த ஒரு உயிரினம். இந்த பிளிசியோசரஸ்க்கு நீளமான கழுத்தும் அப்புறம் அதோட உடம்புல 4 ஃபிளிப்பர்களும் இருந்திருக்கு. அந்த ஃபிளிப்பர்கள் தான் அது நீச்சல் அடிக்கிறதுக்கு பயன்பட்டிருக்கு. அடுத்து உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன தெரியுமா? இந்த பிளிசியோசரஸ் ஆழமான கடலுக்கு போய் உணவு தேடி இருக்கலான்னு விஞ்ஞானிகள்லாம் நம்புறாங்க. இன்னைக்கு நாம பெரிய பிராக்கியோசரஸ்ல இருந்து புத்திசாலித்தனமான வெலோசிராப்டர் வரைக்கும் நிறைய விதமான டைனோசர்கள் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே செல்லக்குட்டீஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும் டாடா, பாய் பாய், see you.